choice best actor. Let's welcome Bharat avargal. SS Music Studio One Golden Icon Awards, digital title sponsor Presta Women's Wear, Anakilum Besta Presta Innova's leggings in 90s. I decide. I go extra. Presta, always extra. But what extra? ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. அவார்டு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது இப்போ எனக்குலாம். நான் வந்துட்டு கடைசி அவார்டு வாங்கினது எப்போன்னு எனக்கே தெரியல. கடமை இசை பலனை எதிர்பார்க்காத கணக்கில் தான் ஓடிட்டுருக்கு இப்போது. பட் எனிவேஸ் இது வந்துட்டு ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். சம்டைம்ஸ் கோவம் தான் வருது. ஏன்னா நம்ம பண்ண ஒர்க் வந்துட்டு அது லேட்டாக போய் சேரும்போது அந்த ஒர்க் வந்து சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் அந்தந்த டைமில் சேரும்போது தான் வந்து அந்த ஹீரோக்கான எலிவேஷன் கிடைக்கும். எனக்கு அது மாதிரி தான் எனக்கு இதுக்கு முன்னாடி 555 அந்த மாதிரி தான் எனக்கு பயங்கர ஒரு வருத்தம் தான் ஆக்சுவலாக. ஓகே, எங்கே மிஸ் ஆச்சு, எங்கே நம்ம உழைக்கலையா, நம்ம சரியாக பண்ணலையா, டேரக்டர் எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருப்போம். பட் சம்வேர் தட் ஃபிலிம் லேக் தட் பூம். அது ஏன்னே தெரியல. பட் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தட் இஸ் ஆஃப் திஸ் ப்ரொஃபஷன். ஃபிலிம் அவேர்னஸ் இன்னும் நிறையா இருக்குது. யங் ஜென்ரேஷன் வந்துட்டு ஃபிலிமை ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்போ நான் 2004 பண்ண காதலை நான் இப்போ பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு அதோட ரீச் வந்துட்டு இன்னும் பன்மடங்கு இருந்திருக்கும். ஸோ அதுதான் இட் இஸ் அபவுட் அவேர்னஸ். சோஷியல் மீடியாவோட வெர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சு. நேரத்தில் நம்ம விருது கொடுக்கக்கூடிய நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் எப்பயுமே லுக்ஸ் வெரி வெரி யங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த யூத்ஃபுல் எனர்ஜி தொடர்ந்து இவர் எந்த படம் நடித்தாலும் அந்த எனர்ஜி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர். சமீபமாக நம்ம பார்த்து ரசித்த காளிதாஸ் 2 நடிகரும் கூட. அவர் யாரு, அவருக்கு என்ன விருது போய் சேருது அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஏவி காத்துட்டு இருக்கு. லெட்ஸ் லுக் அட் தி ஏவி ப்ளீஸ். Critic choice best actor. Let's welcome Bharat avargal. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பியூட்டிஃபுல் அவார்ட் ஃபார் a beautiful film, காளிதாஸ் 2. It's such a nice film too. How does it feel for you? அவார்டு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது இப்போ எனக்குலாம். நான் வந்துட்டு கடைசி அவார்டு வாங்கினது எப்போன்னு எனக்கே தெரியல. கடமை இசை பலனை எதிர்பார்க்காத கணக்கில் தான் ஓடிட்டுருக்கு இப்போது. பட் எனிவேஸ் இது வந்துட்டு ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்யூ ஸ்டூடியோ ஒன் கோல்டன் ஐகான் அந்த டீம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு. 2019 என்னை ஃபஸ்ட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்து அழகு பார்த்த என்னோட இயக்குனர் செந்தில் ஸ்ரீ அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா காளிதாஸோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு நாங்கள் எடுக்கும்போது எங்களுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த ப்ராஜெக்டை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதை சக்ஸஸாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஒரு போரே நடந்தது. பட் அங்கேருந்து 2019 அகெயின் 2026 காளிதாஸ் 2 பிக் அண்ட் பெட்டராக வந்து மக்கள் மத்தியில் நல்ல அங்கீகாரம் பெற்றதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த தருணத்தில் மை டைரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் திஸ் அவார்ட். தேங்க்யூ வெரி மச் சார். ட்ரூலி ஆ ப்ளஷர். அண்ட் நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி தான், எவர் யூத்ஃபுல், வி லவ் யூ. சீயிங் யூ ஆன் ஸ்க்ரீன் இஸ் ஆல்வேஸ் லைக் very special to us. Thank you so much for being here. Thank you sir, and thank you so much. நான்லாம் பார்த்து வளர்ந்த என்னோட childhood brilliant actors இவங்கலாம். So thank you sir for presenting me this. சார் அது சார் ரொம்ப வயசை மறைக்க முடியாது சார், ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். எனக்கே வயசாகுது, அப்புறம் நீங்களாம் ஒத்துக்கு தான் ஆகணும். அதனால்
ஸோ எனிவேஸ் இட்ஸ் அ ப்ளஷர் இவங்கள்ட்ட நான் அவார்டு வாங்கினது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் பரத் தேங்க் யூ சார். ஸோ மச் பிரதர் ஃபார் லவ்லி வேர்ட்ஸ். ஹலோ, ஹவ் ஆர் யூ? குட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிரிட்டிக்ஸ் பெஸ்ட் ஃபேவரட் ஆக்டர். ரியலி குட் டு see you. எப்படி ஃபீல் பண்றீங்க about the award? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா நடிகரும் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணி முடிச்ச நம்ம ஒர்க் வந்துட்டு மக்கள் அங்கீகரித்து அது ஒரு ரெகனைசேஷனாக மாறி அவார்டாக கன்வெர்ட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அண்ட் மீனா, உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சது எல்லாமே இப்போ ஜென்ரலாக மூவிஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும், ஆனால் அதை வந்து அண்டர் ரேட்டட் ஆக்கி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அதை கொண்டாடுறாங்க. அது ஆர்டிஸ்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சம்டைம்ஸ் கோவம் தான் வருது. ஏன்னா நம்ம பண்ண ஒர்க் வந்துட்டு அது லேட்டாக போய் சேரும்போது அந்த ஒர்க் வந்து சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் அந்தந்த டைமில் சேரும்போது தான் வந்து அந்த ஹீரோக்கான எலிவேஷன் கிடைக்கும். எஸ். அது சம்மர் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அது சரியாக பொசிஷன் ஆகாமல் இருக்கனால நடக்குது. பட் நெவர்த்லெஸ் அது நம்ம சினிமா அப்படி தான் இருக்கும். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் ப்ரொஃபஷன். அது ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் காளிதாஸ் 1 நல்லா போச்சு. 2 ஐ லவ்ட் இட். உண்மையாலுமே டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் செம்மையாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இட் வாஸ் லைக் என்னடா சடனாக இப்போ அந்த அளவுக்கு பூம் ஆகல. அதுவுமே எனக்கு கோவம் தான் இருந்தது. ஏன் why do you do that? உங்களுக்கே கோவம் வருதுன்னா நடிக்கிறேன் எவ்வளோ கோவம். உங்க நிறைய ஃபிலிம்ஸ் சார் ஆக்சுவலி எனக்கு அது மாதிரி தான். எனக்கு இதுக்கு முன்னாடி 555 அந்த மாதிரி தான் எனக்கு பயங்கர ஒரு வருத்தம் தான் ஆக்சுவலா. ஓகே. எங்க மிஸ் ஆச்சு? I love 555. எங்க நம்ம உழைக்கலையா, நம்ம சரியா பண்ணலையா, டேரக்டர் எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருப்போம். பட் சம்வேர் தட் ஃபிலிம் லேக் தட் பூம். அது ஏன்னே தெரியல. பட் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தட் இஸ் ஆஃப் திஸ் ப்ரொஃபஷன். ஓகே. as a ஸ்டோரியாவே இது ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட். அது கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் பெட்டரா நம்ம உழைக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்ல போகணும். அவ்வளவுதான். We are really waiting for your upcoming movies. Thank you so much. Had fun chatting with you. Thank you sir. Thank you. Thank you. So best actor award வாங்கிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அதுக்கு தானே நடிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அங்கீகாரம் பெற்று அது வந்துட்டு ஒரு அவார்டாக கன்வெர்ட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஓகே. காளிதாஸ் 2 பத்தி சொல்லுங்க சார். காளிதாஸ் சீரீஸே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. ஏன்னா என்னை ஃபஸ்ட்டு நான் போலீஸில் பார்த்த ஒரு ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2019 ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அது பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பியும் காளிதாஸ் 2 ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிது. ஸோ தட் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் இன் மை ஃபிலிமோகிராஃபி. ஸோ மக்கள் அதை அங்கீகரித்து அதை வந்துட்டு வெற்றி படமாக ஆக்கி இப்போ அவார்டு வரைக்கும் வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் சார். இந்த அடுத்து கோலிசோடா டைரக்டரோட காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்ங்கிறது அடுத்த ரிலீஸு. அது முடிச்சுட்டு இப்போ நானும் லிஜிமோல் ஜோஸும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கணும். படம் டைட்டில் வைக்கல. ஓகே சார். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் மாறி இருக்கு. ஸோ நீங்கள் அப்போ இருந்தே ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சோம். நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்களே. தான் சோஷியல் மீடியா தான். ஃபிலிம் அவேர்னஸ் இன்னும் நிறையா இருக்குது. யங் ஜென்ரேஷன் வந்துட்டு ஃபிலிமை ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்போ நான் 2004 பண்ண காதலை நான் இப்போ பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு அதோட ரீச் வந்துட்டு இன்னும் பன்மடங்கு இருந்திருக்கும். ஸோ அதுதான் இட் இஸ் அபவுட் அவேர்னஸ். சோஷியல் மீடியாவோட வெர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அது எல்லாமே இதே மாதிரி சூப்பர் ஹிட் ஆகணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. SS Music Studio 1 Golden Icon Awards digital title sponsor Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta Innova's leggings and nighties. I decide. I go extra. Presta, always extra. But what extra?